பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அறியாம தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்யணும், ஏது செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அன்றைய என் குடும்பம் நான் எப்படி நடத்த வேண்டும், என் பிசினஸ் நான் எப்படி செய்ய வேண்டும், என் சரீர பலவீனை நான் எப்படி நான் பாதுகாக்க வேண்டும் என்று தெரியாம காத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், உனக்கு நன்மையை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்க, யுத்தத்துக்கு கடந்து போகும் பொழுது அவர் மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு போகலீங்க. முழங்காலிட்டு செபித்து என் தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனையத்தை கேட்ட தேவனுடைய பலனை கேட்டு வாங்கி போனாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத்தை முறியடித்தாருங்க. ராஜாவாய் மாற்றினார் தாவீதை. இன்றும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிற? என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட எல்லாவற்றையும் நீ கேள், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் நிச்சயமா செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒன்றுமே இல்லையே, நான் இதை எப்படி செய்வேன், ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி கடந்து போவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததை நான் செய்வேன், நீ நினைச்சு பார்க்காத அற்புதங்களை நான் செய்வேன், உன் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கடன் பிரச்சனையில முழங்கி இருக்கலாம், வியாதியில முழங்கி இருக்கலாம், அநேக ப்ராப்ளத்துல முழங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, உன்னைக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று இயேசு இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை பார்த்து மீண்டும் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு என்ன தேவை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தெய்வமே இயேசுப்பா, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு எதற்கெல்லாம் பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும், எதெல்லாம் தோல்வியில காணப்பட்டிருக்கிறது என்று அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இயேசுவே, இதோ ராஜா, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ராஜா வியாதினால முழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உம்மை நோக்கி இந்த நேரத்துல கூப்பிடும் பொழுது அந்த வியாதிகள் சுகமடையற்றும் ஆண்டவரே அப்பா. ஏதோ பைனான்ஸ் ப்ராப்ளத்துல முழங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பைனான்ஸ் ப்ராப்ளத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை, வேலை மேல பிரச்சனை, இப்படி அநேக காரியங்கள்ல முழங்கி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவன் விடுதலை கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றே உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் செய்ய வேண்டும், ஞான வேண்டும் என்று இந்த நேரத்திலுமே நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போவதற்காய், அறியாததும் எட்டாததும் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்மிடத்தில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் பெருக கடுவதாக. இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கிறேன். எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாருங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.